வெற்றிவேல் முருகன் கரோகரா, வேலும் மயிலும் துணை. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வருகிறவங்க அனைவருக்கும் மகிழ்ச்சி மிக்க நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஆதரவளிக்குமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, இந்த வீடியோ வாயிலாக நம்ம காணக்கூடிய ஜோதிட கருத்தானது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு இனிமேல் மலையல்ல எரிமலையாக இருக்க போகிறது என்பதை அவருடைய பேருக்கேற்ற எதிர்மறை அடிப்படையில் நான் எழுதியிருக்கிறேன். இது நாட்டுடைய அண்ணாமலை. நாம் அனைவருக்குமே, இந்த 12 ராசி அமைப்பு கொண்டவர்கள் அனைவருமே ஒரு புதிய ஆண்டு வரும்போது பழையன கழிதலும் புதியன புகுதலும் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்ற அடிப்படையில் ஒரு சபதம் எடுத்து உங்கள் குலதெய்வத்திற்கோ ஏதோ ஒரு இஷ்ட தெய்வத்திற்கோ ஒரு 48 நாள் 21 நாள் மண்டல பூசையாக ஐயப்பன் கோயிலுக்கு செல்வதாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று அந்த அடிப்படையில் ஒரு சபதம் எடுத்து நம்முடைய வாழ்க்கை குறிக்கோள் ஆசைகள் எண்ணமெல்லாம் எல்லாம் நிறைவேற்றிட ஒரு பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு இந்த புதிய ஆண்டு முதல் எல்லாம் நமக்கு எவரெஸ்ட் மலை போன்ற உயர உச்சியை அடைவதற்கு வழிகாட்ட வேண்டும் என்று இருப்பீர்கள். அது எல்லாமே நிறைவேறி உங்களுக்கு அமைந்திட எல்லா வல்ல இறைவன் அருள் புரியட்டும். அதாவது மதிப்புக்குரிய அண்ணாமலையுடைய செயல்பாடு என்பது அவர் வருவதற்கு முன்னால் பாரதிய ஜனதா கட்சி எப்படி இருந்தது, வந்த பிறகு எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது என்பதை அவரவர் அறிந்திருக்கலாம். அது உங்களுடைய அபிப்பிராயமாக இருக்கட்டும். இவருடைய ஜோதிட ரீதியாக எப்படி எரிமலையாக வெடிக்க போறார் என்பதை பற்றி ஒரு சிறிய விளக்கம். கடந்த 2 நாட்களாக தொலைக்காட்சி வாயிலாக பார்த்திருப்பீங்க. அவருடைய ஒரு எண்ணமும் வெளிப்பாடு எப்படி இருக்கின்றது, அது ஏன் உருவாகிறது என்பதை நம்ம ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த 12 ராசி கட்டங்களை அமைத்து கொடுத்த ஞானிகள் சித்தர்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நவக்கிரகங்களே சூரியன் தான் முதல் ஆளுமை கிரகம். அவர் இந்த பூமியை சுற்றி வரும்போது மிக ஒளிமயமா இருந்தால் தான் அவர்களை சுற்றி வரக்கூடிய கிரகங்கள் ஒளியை வாங்கி மாநில நமக்கு வந்து அவருடைய ஜாதக அமைப்பின் வாயிலாக நல்ல ஒரு செயலாக்கத்திற்கு ஒளியை கொடுப்பார்கள். அதான் ஜோதிடம். அப்படிப்பட்ட ஒளியை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் மகர ராசியான அந்த தை மாசம் தான் உதயமாகி உச்சநிலையை நோக்கி உத்தராயணம் என்ற இடத்தை நோக்கி நகர்கிறார். உச்சம் என்பது மேற்செல்லர் அடையிருக்கிறார். அதற்கு பிரயாணம் முதல் நாளே இந்த தை மாசமான மகர ராசியில தான். அதனாலதான் அதை கூட நாம சாதாரண உலக ரீதியா பார்க்கும்போது இந்த உலகத்துல எல்லா ஜீவராசிகளுக்கும் நீரும் உணவும் முக்கியமானது. இதை படைத்தல் தொழில் செய்து கொண்டிருக்கிற இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுடைய வாழ்வு ஒளி மேல் ஓங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தமிழர் திருநாளாம் தை திருநாளை அமைத்து கொடுத்து எல்லா வல்ல இறைவன் இந்த சிறப்பை கொடுத்திருக்கிறார். அது அடிப்படையில் அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுக்கான காரணம் என்னன்னா, இந்த 12 ராசிகளிலே எல்லாத்துக்கும் அஷ்டமச்சனி 7.5 சனி எல்லாம் வருவது இயற்கை. அந்த அடிப்படையில் கடக ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் சனி பகவான் மிக கொடூரமானவர். அவருடைய தாக்குதலை அனுபவப்பட்டவர்கள், அவருடைய தாக்குதலை உள்வாங்கி மன அழுத்தத்திற்கு உள்ளானவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கடகராசிக்கு சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு அஷ்டமச்சனி 7.5 சனி வரக்கூடிய ஜென்மச்சனி எப்படி இருந்தது. ஏன்னா கடந்த காலத்தில் அவர் எடுத்த செயல்பாடுகள் எல்லாம் ஒரு பேராசைப்பட்டு கிடைப்பது போல் கிடைக்கப்பெற்று நம்மளை முடக்கியிருக்கும். அதாவது வாய் கெட்டியது கை கெட்டியது வாய் கெட்டவில்லை என்ற ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அந்த அடிப்படையில் தான் நாம் எல்லாம் அனுபவப்பட்டிருப்போம். குறிப்பாக கடகராசி சிம்மராசியை சேர்ந்தவர்கள். ஸோ இதுல அண்ணாமலை அவர்கள் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு அரசியல் தலைவர். அப்படிப்பட்டவங்களுக்கு கடந்த அவர் வெற்றி பெறக்கூட ஒரு வாய்ப்பு கிட்டியும் அவர் கிடைக்காம போனது. 2.5 வருஷத்துக்கு முன்னாலே அவருக்கு அந்த அஷ்டமச்சனி காலம் வர இருப்பதனால சந்தோஷத்தை கொடுக்காது, மன அழுத்தத்தை கொடுக்கும். அப்ப இந்த 2.5 வருஷமா எப்படி அவரை அடக்கி ஆளும் அவருடைய செயல்பாடுகள்லாம் வெளிப்படுத்த முடியாமல் எப்படி முடங்கி கிடந்திருப்பார். அதனுடைய ஆக்ரோஷ வெளிப்பாட்டை பல மடங்கு இந்த மக்களுக்கெல்லாம் தெரிவித்து அவர் தன்னிலை முன்னிலை பெற்று ஒரு ஆளுமை சக்தியை பெற வேண்டும் என்ற அவருடைய எண்ணம் இயற்கையானது. அவர் பிரார்த்தனை எல்லா வல்ல இறைவனும் கொடுக்கக்கூடிய ஒன்றுதான். அந்த அடிப்படையில பார்க்கும்போது அவருக்கு அஷ்டமச்சனுடைய காலங்கள் விலகி வருகிற புத்தாண்டு முதல் மார்ச்சிலிருந்து 9ஆம் நாள் பாகிஸ்தானத்துக்கு குருவுடைய வீட்டுக்கு சனி போகிறார். அப்போ ஒரு நல்லது நடக்கும்போது 4 மாசத்துக்கு முன்னால அறிகுறிகள் தோன்றும். கெட்டது நடக்க போனா அதற்கு முன்னாலே நமக்கு வந்து தோன்றிவிடும். அந்த அடிப்படையில அவருடைய வெளிப்பாடு நன்றாக இருக்கும் என்பதை அஷ்டமச்சனி வந்து விலகி செல்ல இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அதனாலதான் அவருடைய ஆக்ரோஷ செயல்பாடுகள் எல்லாமே மிகவும் நாம் விறுவிறுப்பாக எரிமலை போன்ற ஒரு தீப்பொறிகளை வந்து இந்த அரசியல் ரீதியாக மற்ற எதிர்கட்சியை சார்ந்தவர்களுக்கும் எதிரிகளுக்கும் அவர் கொடுக்க இருக்கிறார். அது நிச்சயமாக அவருடைய சபதம் நிறைவேற வேண்டும் என்பது அவருடைய பிரார்த்தனை அடிப்படையில் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது உண்மைதான். அவருடைய அஷ்டமச்சனி விலக போகுது,
நமக்கு நல்லது நடக்கிறது என்பதை முன்கூட்டியே அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார். இதன் அமைப்பாக ஒவ்வொருவரும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடகராசி சிம்மராசியை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, எல்லா ராசியினருக்கும் இந்த அஷ்டமச்சனி விலகுனா எப்படி இருக்கும் நீங்களும் சபதம் எடுங்க. உங்களுக்கு இது போன்ற உள்ளுள்ள சக்திகளை எரிமலையாக வெடிக்க விடுங்கள். நீங்களும் வாழ்வில் பிரகாசமான ஒரு உச்ச நிலையையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லட்சியங்களையும் எமயமலை போன்ற உயரமான எவரெஸ்டை அடைய முடியும் என்பது உண்மை. ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்கும்போது இதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அவருடைய வாழ்க்கை, அவருடைய அரசியல் செயல்பாடெல்லாம் நம்ம சிறப்பாக இருக்க பொழுது அதை ஒவ்வொன்றையும் நம்ம உற்று நோக்கி கவனித்துக் கொண்டுதான் இருக்க போகிறோம். ஓகே நண்பர்களே, இந்த அமைப்பிற்காகத்தான் நான் இதை கூறிக்கொள்கிறேன். அனைவருடைய வாழ்க்கையிலும் எல்லாவித உச்ச புகழை அடைவதற்கு இறைவன் அருள் புரியட்டும். நன்றி.